Glad to cook சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். அதுவும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் கூட. அது என்னன்னு கேட்டிங்கன்னா காஜர் அல்வா அப்படின்னு சொல்லப்படுற கேரட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 4 கேரட் கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சர்க்கரை, பால், ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இவ்வளோதாங்க தேவை. முதல்ல இந்த கேரட் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மிக்சியில் போட்டு நல்லா நம்ம துருவிக்கிடலாம். துருவி எடுத்த உடனே அதை நெய்யில் போட்டு நம்ம வதக்கணும். வதக்கிட்டு பின்னாடி பாலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி ஒரு பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். சர்க்கரையை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே அது நல்லா சைட்லலாம் ஒட்டாமல் ஒரு பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு நம்ம நெய்யில் வறுத்த கொஞ்சம் முந்திரியும் ஏலக்காய் பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ஆகக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் ஆகுது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால இப்போ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்றி ஒரு வாணலி நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். அது நல்லா உருகணும். நல்லா உருகி வந்துருச்சு. உருகி வந்த பிற்பாடு நம்ம வச்சிருக்கிற முந்திரி அதை வந்து இதுல போட்டு லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். அது லைட்டா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிட்டு போதும். நம்ம முந்திரியை இப்போ எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கேரட் அதை வந்து இந்த வானிலையில் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். அப்பதான் அந்த ராவான ஸ்மெல், அந்த பச்சை வாடை வந்து போகும். நல்ல வாசனை வருது. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பச்சை வாடை வந்து அப்படியே போயிடும். இதோட மெயின் பர்பஸே அதுதான். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க பாலை அதுல கொஞ்சம் ஊற்றணும். இதோட கணக்கு என்னன்னா, இப்போ ஒரு அளவு கேரட்டுக்கு 2 அளவு பால் நம்ம ஊற்றணும். 1 கப் கேரட் வச்சிருக்கோம்னா 2 கப் பால் ஊற்றணும். 2 கப்னா 4 கப். இதான் அதோட தம் ரூல். நம்ம அதை ஃபாலோ பண்ணி இப்போ 1 கப் ஏற்கனவே ஊற்றிருக்கோம். இப்போ இன்னொரு கப் நம்ம ஊற்றுறோம். தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீன்வாயில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சர்க்கரையும் நம்ம வந்து போட்டுக்கிறோம். நல்லா கொதிச்சு வருது. இந்த அடி பிடிக்காம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை இறக்கி வைக்கிற பதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அல்வா வந்து அப்படியே திரண்டு வரணும். சைட்ல எல்லாம் பிடிக்காம
நடுவில் மட்டும் அப்படியே திரண்டு வரணும், ஒட்டாமல் திரண்டு வரணும். அதுதான் இந்த ஃபைனல் பதம். அது வந்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். இது பத்துறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால இப்போ கட் பண்ணிட்டு நம்ம பத்தின ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சுகரை நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதோட சேர்த்து கொஞ்சம் ஏலக்காவும் நான் வந்து உடச்சு போட்டிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது அந்த அரோமாவை ரிலீஸ் பண்ணும் இந்த கேரட் அல்வாக்கு. நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் சுகர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேங்க. அந்த பவுடர் சுகர் வந்து இந்த 1 கப் சுகர் நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, அதை தான் நான் 2 பார்ட்டாக பிரித்து, ஒன்று இந்த ஏலக்காவும் இந்த பவுடர் சுகரும், இன்னொன்று பவுடர் சுகராக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதோட கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வத்தி வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் சைடில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. இது எப்போ நல்லா திரண்டு வருதோ, சைடில் பிடிக்காம திரண்டு வருதோ, அப்போ இதை இறக்கிடணும். நம்ம அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக நான் அந்த பதம் வந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம கரெக்டான பதம் வருது பாருங்க. மேலே தூக்குனாலும் அது வந்து பிடிக்க மாட்டேங்குது, அது அப்படியே திரும்பவும் வலிஞ்சிருது அதுக்குள்ளார. இதுதான் கரெக்டான பதம். நல்லாவும் வத்திருச்சு. நம்ம கரெக்டாக ஒரு 15 to 30 செகண்ட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அடுப்பை. நல்லா வந்துருச்சு. பாருங்க, எவ்வளவு நம்ம தள்ளினாலும் மேலே ஒட்டாமல் அப்படியே வருது. நல்லா திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு, நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறக்கி வச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கார்னிஷாக இருக்கும், நெய்யில் வறுத்த முந்திரி. அவ்வளோதான், நம்ம டிஷ் வந்து ஃபைனலாக ஓவர். சுவையான கேரட் அல்வா வந்து இப்போ ரெடிங்க. இந்த ஸ்நாக் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது சப்பாத்தி அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்றத விட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்பவுமே நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம இதை செய்யறதுக்கு டோட்டலாக 15 மினிட்ஸ் கம்மியாக தான் ஆச்சு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் செய்யுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம்.